ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷோல்டர் ஒர்க் அவுட். ஷோல்டர்லேயே ரியர் டெல்ட், ஷோல்டர் பேக்குன்னு சொல்லுவாங்க, அந்த ஒர்க் அவுட் தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே ஷோல்டர் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரெச்சஸ், முக்கியமான ஒரு 3 ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் பண்ணுங்கள். இது பண்ணாலே போதும், ஷோல்டர் ஒர்க் அவுட் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், வெரி சிம்பிள் ஸ்ட்ரெச்சஸ் தான் இது. 3 டைம்ஸ் பண்ணால் கூட போதும். ஸ்ட்ரெச்சஸ் பண்ணாமல் ஷோல்டர் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, இன்ஜுரி தான் ஆகும். இவர் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அதேமாதிரி ஷோல்டர் இன்ஜுரி இருக்கிறவங்க வீட்டில் இல்லை ஜிம்மில் இந்த மாதிரி வாலில் சப்போர்ட் வச்சு ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மசில் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும், ஃப்ரீயாகவும் ஆகும் மசில். பாருங்கள், இது வந்து ஹோல்டு பண்ண ஒரு 10 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் ஹோல்டு. அப்படி பண்ணும்போது நம்மளுடைய மசில் வந்து நல்லா ஃப்ரீ ஆகும். 2 பக்கமும் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து நல்லாவே ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஓகேவா? இந்த ஸ்ட்ரெச்சஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம கிளாஸுக்கு போயிடுவோம். ஓகே, ஷோல்டரில் ஃப்ரண்ட்டு, ரியரு, சைடு. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரியர், பேக். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்மித் மிஷின் இருக்குல்ல, அந்த ஸ்மித் மிஷினில் ராடு, சின்ன ஸ்ட்ரெயிட் ராட் போட்டுக்கோங்க. ட்ரைசப்ஸ் போடுவோம்ல, அந்த ராடை போட்டுட்டு பாருங்கள், எல்போ வந்து பெண்ட் பண்ணி தூக்கணும். அப்படி தூக்கும்போது உங்களுடைய ரியர் டெல்ட்டு நல்லாவே ஒர்க் ஆகும். பாருங்கள், ஒரு 2 செகண்ட்ஸ் ஹோல்டு. ஒரு ரெப்புக்கும் 2 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுங்கள். 15 கவுண்ட்டு போடுங்க. அது மாதிரி 3 செட்ஸ் போடுங்க. வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெப்பு கம்மி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ அவர் போட்டு காட்டுவார். பாருங்கள், மசில் கரெக்டாக எந்த மசிலை நம்ம டார்கெட் பண்ணி போடுறோமோ அந்த மசில் பாருங்கள். ஓகே, பாருங்கள், கரெக்டாக அவருக்கு எந்த மசில் ஒர்க் ஆகுது பாருங்கள். இதான் ரியர் டெல்ட்டு. இந்த ஒர்க் அவுட் நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க, ஈஸியாக தான் இருக்கும் இந்த ஒர்க் அவுட்டு. 3 to 4 செட்ஸ் போடலாம். பாருங்கள், நல்லாவே தெரியுது எந்த மசில் டார்கெட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு தம்பிள்ஸ் பாருங்கள். நான் பொசிஷன் எந்த பொசிஷனில் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். இதுவுமே ரியர் டெல்ட்டு தான். வெயிட் அதிகமாக புஷ் பண்ண முடியாது. இது வந்துட்டு 2.5 இல்லைனா 5 kgயில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வெயிட் ரொம்ப போட முடியாது. போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஜுரி தான் ஆகும், இல்லை டெஃபினேஷன் மாறிடும். ஸோ வெயிட் கம்மியாக வச்சு கரெக்டான ஒரு மோஷனில் போடுங்க. பாருங்கள், இப்போ அவர் போட்டு காட்டுவார் பாருங்கள், கரெக்டாக எந்த மசில் டார்கெட் ஆகுது அப்படின்ட்டு. பாருங்கள், 5 kg வச்சுருக்காரு. 5 kgயில் ஓகே, லைட்டாக எல்போ பெண்டு. இப்போ பாருங்கள், எந்த மசில் டார்கெட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸ்லோவாக கரெக்டாக மைண்ட் மசில் கனெக்ஷனோடு போடுங்க. பாருங்கள், ரியர் டெல்ட்டு பக்காவாக ஆக்டிவ் ஆகும். தெரியுதுங்களா? இதுவுமே 3 செட்ஸ் போடுங்க. வெயிட் அதிகமாக போகாது. அதனால் 2.5 5 kg முடிஞ்சால் 7.5ல் போடலாம். சரிங்களா? கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்லோவாக டவுன் பண்ணுங்கள். கரெக்டாக ரியர் டெல்ட் ஒர்க் ஆகும். ஓகே, இதுவும் 3 to 4 செட்ஸ் போடலாம். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்டு கேபிள். பாருங்கள், இதுவுமே ரியருக்கு தான். நல்ல எஃபெக்டிவான ஒரு ஒர்க் அவுட்டு. இது வெயிட்டை நல்லாவே புஷ் பண்ணலாம். பாருங்கள், நம்ம நெக்கு கிட்ட வரும்போது நல்லாவே ஓப்பன் பண்ணிங்கன்னா கரெக்டாக ரியர் ஒர்க் ஆகும். பாருங்கள், இதுவுமே 3 செட்ஸ் போடலாம். இப்போ அவர் போட்டு காட்டுவார் பாருங்கள், கரெக்டாக எந்த மசில் ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். அதுமாதிரி இந்த பெஞ்சில் உட்காரும்போது மூவ் ஆகும். பின்னாடி யாரையா உட்கார வச்சுக்கோங்க, இல்லைனா வெயிட் எதனா வச்சுக்கோங்க. அவர் எப்படி போகிறாரு பாருங்கள், கரெக்டாக மைண்ட் மசில் கனெக்ஷன். பாருங்கள், எந்த மசிலை டார்கெட் பண்ணியிருக்காரு பாருங்கள். கரெக்டாக கிட்ட வரும்போது கேபிளை நல்லாவே ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரியர் டெல்ட் நல்லாவே ஒர்க் ஆகும். பாருங்கள், இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒர்க் அவுட்டு. ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். இதுவுமே 3 to 4 செட்ஸ் போடலாம். வெயிட் நல்லாவே போடலாம். ஒரு செகண்ட் ஸ்க்யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா எஃபெக்ட் இருக்கும்.
ஓகே, இதுவுமே 3 to 4 செட்ஸ் போடுங்க. அதுக்கு அடுத்தது பெக் ஃப்ளைஸ், ரிவர்ஸ் பெக் ஃப்ளைஸ். நம்ம ஃப்ளைஸ் போடுவோம்ல செஸ்ட்டுக்கு, அதில் ரிவர்ஸு. இதுவுமே ரியர் டெல்ட்டு தான். பாருங்கள் கரெக்டாக எந்த மசில் கனெக்ட் பண்ணுறாருன்னு பாருங்கள். ஃபுல்லாக விடாதீங்க, பாதியிலேருந்து திரும்ப அகைன் ரிவர்ஸ் கொண்டு வரணும். இதுவுமே 3 to 4 செட்ஸ் போடுங்க. வெயிட் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வேரியேஷன் மாறிடும். ஸோ வெயிட்டு வந்து மாட்ரேட்டாக மீடியமாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு போசிங் பாருங்கள். இது வந்து மென் ஃபிசிக் போசிங். பிலோ 175 பண்ணுறாரு. இன்னும் 1 வீக்கில் காம்படிஷன். ஸோ கண்டிஷன் செக் பண்ணுறாங்க. மென் ஃபிசிக் போஸ் இன்னும் 1 வீக்கில் இன்னும் நல்லாவே சேஞ்ச் ஆகும் மசில். ஜூனியர் கேட்டகரியில் பண்ணுறாரு. போசிங் அதே மாதிரி போசிங் பண்ண தான் உங்களுக்கு ஸ்டேஜில் எந்த இதை கிராம்பும் ஆகாமல் ஈஸியாக வரும். அது இல்லாமல் உங்களுக்கு போசிங் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே நீங்கள் ஸ்டேஜில் திணற மாட்டீங்க. ஸ்டைலாக போஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். போசிங் ப்ராக்டிஸ் மஸ்ட்டு. இவர் இப்போ ஃபஸ்ட்டு காம்படிஷன் பண்ணுறாரு. ஸோ அவர் போசிங் ப்ராக்டிஸு டெய்லியுமே பண்ணி பார்க்கணும். இப்போ அந்த கண்டிஷனில் தான் போயிட்டுருக்காரு. இப்போ இன்னும் 1 வீக்கில் காம்படிஷன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய், தேங்க்யூ.